என் இனிய சொந்தங்களான கங்கவள்ளி தொகுதி குடும்ப சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரி டாக்டர் வி சுஜாதாவின் நன்றி கலந்த வணக்கங்கள். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்ம தொகுதியில் நான் போட்டியிட்டேன். எனக்கு பெருவாரியான வாக்குகள் 55,191 வாக்குகள் அளித்திருக்கீங்க. இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ பெரிய வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்காகவும் எனக்காகவும் இவ்வளோ பெரிய சப்போர்ட் செஞ்சு எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். கண்டிப்பாக நான் வெற்றி வாய்ப்பை சிறிய வித்தியாசத்தில் இழந்தாலும் கூட உங்களோட கடைசி வரையும் உங்கள் அன்பு சகோதரியாக உங்களோட கண்டிப்பாக பயணிப்பேன். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னார் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அன்னார் பார்த்திபன் அவர்களுக்கும் கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு வெங்கடேசர் அவர்களுக்கும் மற்றும் நம்மளோட சேலம் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் துணை செயலாளர் அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கிளை பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எனக்காக எல்லாருமே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வாக்குகளை எனக்கு வாங்கி கொடுத்த கழகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நேரில் நான் எல்லா பொதுமக்களையும் மீட் பண்ணுவோம். உங்களோட சேர்ந்து தான் மறுபடியும் நம்ம போகிறோம். அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுப்போம். ஏன்னா மக்கள் எல்லாருமே சொன்னதே அடிப்படை தேவைகள் எங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம தலைவர் அவர்களும் அந்த பதவி இருக்கிற அன்னைக்கு அதை தான் சொன்னார். அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தலைவர் ஒரு வாரத்தில் நிறைய விஷயங்கள் மக்கள் எதுக்காக நம்ம ஓட் பண்ணீங்களோ மாற்றத்தை தேடி அந்த மாற்றத்தை தலைவர் நல்லா கொடுத்துட்ருக்காரு. எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ்நாடு அடுத்த 5 வருஷத்தில் வேறு இடத்துக்கு போக போகுது. அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்.